ரோஜா இதழின் ரகசியம். மாளிகையை விட்டு வெளியேறிய ஆதிரா மறுநாள் காலை தன் அலுவலகத்திற்கு திரும்பினாள். அவள் உடல் களைத்திருந்தாலும் மனம் முழுக்க அந்த சியாமளாவின் ஓவியம் விழுந்த இடத்தில் கண்ட ரோஜா இதழின் மீதே இருந்தது. அவள் இணையத்தில் ரூபன் மாளிகை, சியாமளா, அரிய வகை ரோஜா ஆகிய வார்த்தைகளைக் கொண்டு தேடினாள். நிறைய பழைய கட்டுரைகளை புரட்டினாள். மர்மம் உடைந்தது. தேடலின் முடிவில் 100 ஆண்டுக்கு முந்தைய ஒரு மங்கலான செய்தித்தாள் துண்டு கிடைத்தது. அந்த துண்டில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருந்தது. மாளிகையின் உரிமையாளர் ரூபன் இறந்த துயரத்தில் சியாமளா வாடினார். அவர் ரூபனுக்கு அளித்த உறுதிமொழியின் அடையாளமாக ரூபன் மாளிகை தோட்டத்தின் அரிய வகை ரோஜா செடியிலிருந்து ஒரு நள்ளிரவு ராணி இதழை எடுத்து அதை தன் கழுத்தில் உள்ள ஒரு சிறிய தாயத்தில் நிரந்தரமாக பொதிந்து வைத்துக் கொண்டார். அந்த இதழ்தான் தனது அழியாத அன்பின் சாட்சி என்றும் அது இருக்கும் வரை ரூபன் மாளிகையை விட்டு தனது ஆவி விலகாது என்றும் சியாமளா நம்பினார். ஒரு துண்டு கூரை. ஆதிரா தன் கையிலிருந்த காய்ந்த ரோஜா இதழை உற்று பார்த்தாள். ஒரு முழு பூவின் இதழ் அது அல்ல, மாறாக மிக சிறிய பிசிறுகள் கொண்ட ஒரு தாயத்திற்குள் அடைக்கப்பட்டு உடைப்பட்டது போன்ற துண்டுக் கூரையாக இருந்தது. ஓவியம் விழுந்த அதிர்வில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த சியாமளாவின் அந்த தாயத்து உடைந்திருக்க வேண்டும். அந்த ரோஜா இதழ் சியாமளாவின் ஆன்மாவை மாளிகையுடன் பிணைத்திருக்கும் சக்திமிக்க ஒரு கூறி என்பதை ஆதிரா உணர்ந்தாள். அவள் மாளிகையிலிருந்து ஒரு சாதாரண காய்ந்த இதழை கொண்டு வரவில்லை, மாறாக சியாமளாவின் ஆன்மாவின் ஒரு சிறிய பகுதியை தன்னுடன் கொண்டு வந்துவிட்டாள். புதிய திருப்பம். திடீரென்று ஆதிரா இருந்த அறைக்குள் வெப்பநிலை மிகவும் குறைந்தது. அவள் மயிர்கூச்சிருந்தது. அவளுக்கு குளிரில்லை, ஆனால் அந்த ரோஜா இதழ் அவள் கைவிரல்களில் பனிக்கட்டி போல குளிர்ந்தது. அவள் மேசையின் மீது வைத்திருந்த மடிக்கணினியின் திரை திடீரென்று மின்னியது. சியாமளாவின் ஓவியத்தை பற்றி அவள் எடுத்திருந்த போட்டோ தானாக திறந்து பெரிதானது. அதில் ஓவியத்தின் உடைந்த கண்ணாடியில் ஒரு தெளிவற்ற பிரதிபலிப்பு தெரிந்தது. அவள் பயத்துடன் அந்த பிரதிபலிப்பை பார்த்தபோது அது கண்ணாடி வழியே அவளையே உற்றுநோக்கும் சியாமளாவின் கண்கள் போல தெரிந்தது. சியாமளாவின் ஆன்மா அந்த இதழின் மூலம் இப்போது ஆதிராவின் அறையில் இருக்கிறது. அடுத்தது என்ன? இந்த ரோஜா இதழிலிருந்து ஆதிரா எப்படி தப்பிக்கப் போகிறாள்? அல்லது அவள் அந்த ரோஜாவை மீண்டும் மாளிகைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.